Hey guys, welcome to my channel. இன்னைக்கான வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீனா ஆல்ரெடி கார் எப்படி டிரைவ் பண்ணனும் அந்த வீடியோ ஆல்ரெடி போட்டுருந்தேன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால போட்டேன் அடுத்து அந்த வீடியோ கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சு ஒரு 60k வியூ வரை இன்னைக்கு வரைக்கும் போயிருக்கு அதுல நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்காங்க நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க என்ன டவுட்ஸ்னா 20-30 டவுட்ஸ் கேட்டிருப்பாங்க அத தான் இன்னைக்கு நம்ம பார்ட் 2 நம்ம எடுக்க போறோம் அதுல நிறைய மிஸ் பண்ணிட்டேன் அந்த மிஸ் பண்ண அந்த tricks எல்லாம் நம்ம இப்போ சொல்லி தர போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட் ரீட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படினு பாத்தீனா bro ரன்னிங்ல எப்படி கியர் சேஞ்ச் பண்றது கியர் சேஞ்ச் பண்றது ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன்ல இருக்கும் நான் இப்போ காமிக்கிறேன் ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த காருக்கு என்னோட கார் என்ன கார்னா ஸ்விஃப்ட் VDI சுசுகி ஸ்விஃப்ட் VDI இந்த காருக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் கியர் எங்க இருக்கும் இங்க லெஃப்ட் கட் பண்ணி ஸ்ட்ரைட்டா அதுக்கப்புறம் செகண்ட் கியர் லெஃப்ட் கட் பண்ணி பேக் அதுக்கப்புறம் தேர்ட் கியர் இப்படி கட் பண்ணோம் ஃபோர்த் கியர் அதே மாதிரி பேக்ல சென்டர்ல வைங்களா இப்படி நியூட்ரல்னு அர்த்தம் அதில் போட்டிருக்காது பட் சென்டர்ல நியூட்ரல் அப்படின்னு அர்த்தம் ஃப்ரீயா இருக்கா இதான் நியூட்ரல் இப்போ ஃபிஃப்த் கியர் தான் இந்த சைடு வரும் ரிவர்ஸ்னா இந்த சைடு வரும் ஓகேவா ஒருத்தர் கேட்டிருந்தாரு எப்படி கியர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு பேட்டர்னை பொறுத்து இருக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இப்போ வேற காருக்குலாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் கியர்னு போட்டிருக்கலாம் இதில் ஃபர்ஸ்ட் கியர்னு போட்டிருக்கலாம் அந்த இடத்துல நியூட்ரல் ஒன்று இருக்கும் என்னன்ட்டு போட்டிருக்கோம் அதான் உங்களுக்கு நியூட்ரல் இருக்கும் இப்படி வச்சாதான் நியூட்ரல் அப்படின்னு இருக்கும் எல்லா காருக்கும் ஒரே மாதிரி இருக்காது என்னோட காருக்கு சென்டரில் தான் நியூட்ரல் இதுதான் இருக்கையில ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கியர் போடுறதுக்கு ஒவ்வொரு காரும் நீங்கள் பார்த்து தான் யூஸ் பண்ணணும் அந்த கியர் எப்படி வேற கார் சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் கியர் வேற மாதிரி இருக்கும் அதை நீங்க பார்த்து தான் சேஞ்ச் பண்ணனும் ஓகே இப்போ கியர் ரன்னிங்ல எப்படி சேஞ்ச் பண்றது அப்படினு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கியர் இப்போ நார்மலாவே கிளட்ச் அமுக்கிட்டு ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நம்ம மூவ் பண்ணனும் மூவ் பண்ணைக்கு ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கேன் பார்ட் வீடியோ கிளட்சை லைட்டா ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தா நம்ம ஆக்சிலரேட்டர் கொடுக்காமலே கிளட்சை ரிலீஸ் பண்ணனும் கிளட்சை ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் பண்ணா வண்டி ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகிரும் அதுல இருக்க ஆக்சிலரேஷன் வச்சு அதுவாட்டே மூவ் ஆகும் அதுக்கு அப்புறம் நம்ம கிளட்சை ஃபுல்லா விட்டு ஆக்சிலரேஷன் கொடுத்தோம்னா அதுக்கு அப்புறம் மூவ் ஆகும் அதுக்கு அப்புறம் மறுபடியும் கிளட்ச் அமுக்கி செகண்ட் கியர் போட்டு மறுபடியும் அந்த கிளட்சை விடணும் இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டிருக்கீங்க இப்போ அப்படியே டைரக்டா செகண்ட் கியர் மாற்ற வேண்டியது தானே அப்படி மாற்ற வேண்டியது தானே நீங்க ஏன் நியூட்ரல் பண்ணிட்டு இப்படி அமுக்கிட்டு நியூட்ரல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் கியர் மாற்றுறீங்க அப்படின்னு கேட்டாங்க அது எப்படி வேணாலும் மாற்றலாம் ப்ரோ எப்படி வேணாலும் மாற்றலாம்னா இப்போ ஃபர்ஸ்ட் கியர் இப்படி போட்டுட்டோமா செகண்ட் கியரை பார்த்துங்க செகண்ட் கியர் பேட்டர்னை பாருங்க செகண்ட் கியர் அந்த லெஃப்ட் சைடில் இப்படி கார்னர்ல இழுத்தாலும் செகண்ட் கியர் விழுந்துரும் அதை அப்போ என்ன பண்ணனா இப்படியே வச்சு அப்படியே இழுத்தாலும் செகண்ட் கியர் விழுந்துரும் நம்ம நியூட்ரல் பண்ண தேவையில்லை பட் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லி தரும்போதே நியூட்ரல் பண்ணிட்டு பண்ண அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா சப்போஸ் நம்ம ஏதாவது பிரேக் அடிக்கணும் சடனாக பிரேக் அடிக்கணும் நியூட்ரல் பண்ணால் நமக்கு நல்லது அதனால நான் நியூட்ரல் பண்ணி அப்படி பழகிட்டேன் பட் நான் என்னை அப்படி தான் பண்ண வரேன் நம்ம ஒரு ஹைவேல போகும்போது டேரெக்டாக அப்படியே செகண்ட் கியர் மாற்ற வேண்டியதான் எப்படி செகண்ட் கியர் அதுக்கப்புறம் நீங்கள் தேர்ட் கியர் மாற்றணும்னு வைங்களா சென்டரில் தான் ஆகணும் சென்டரில் வந்தால் தான் தேர்ட் கியர் மாற்ற முடியும் நியூட்ரல் பண்ணால் தான் தேர்ட் கியர் மாற்ற முடியும் ஏன்னா தேர்ட் கியர் நியூட்ரல் தான் பண்ண முடியும் தேர்ட் கியர் நியூட்ரல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பண்ணணும் இப்படி செகண்ட் கியர் இருக்குன்னா நியூட்ரல் பண்ணணும் நியூட்ரல் பண்ணி தான் தேர்ட் கியர் போட முடியும் அதுக்கப்புறம் ஃபோர்த் கியர் அதே மாதிரி தான் நியூட்ரல் தான் ஃபோர்த் கியர் போட முடியும் ஃபிஃப்த் கியரும் அதே மாதிரி தான் நியூட்ரல் தான் ஃபிஃப்த் கியர் போட முடியும் இந்த கியருக்கு இந்த மாதிரி இந்த காருக்கு இந்த மாதிரி கியர் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்கள் காருக்கு வேற காருக்குலாம் வித்தியாசமாக இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் கியர்னு போட்டிருக்கோம் அதில் நியூட்ரல் கொடுத்துருப்பாங்க அப்போ நம்மளுக்கு நியூட்ரலே போக வேண்டாம் டேரெக்டாக கியர் மாதிரி ஈஸியாக போயிட்டே இருக்கலாம் இதில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் பட் நிறைய பேருக்கு பிடிக்காது இது அதனால நிறைய காருக்கு வித்தியாசமான கியர் பேட்டர்ன்ஸ் இருக்கும் ஓகே இப்படி தான் கியர் சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் டவுட்டை பார்க்கலாம் ஓகே இப்போ செகண்ட் டவுட் என்ன கேட்டிருக்காங்க ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரோ ஹார்ன் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹார்ன் நான் ஏன் சொல்லலைன்னா நம்ம ஹார்ன் சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலி ஹார்ன் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணணும் ஒரு பெரிய விஷயம் ஒரு டேனிங்கில் போகும்போது ஒரு கார் எதிர்த்தாப்பில் வரும்போது நம்ம ஹார்ன் அடிக்கடி யூஸ் பண்ணோம் ஒரு பஸ்ஸை ஓட்டாக அடிக்கிறோம் ஒரு பைக்கை ஓட்டாக அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம கார் ரொம்ப சவுண்ட் இல்லாமல் போகும் அப்போ அவங்களுக்கு ஓட்டாக அடிக்கிறாங்களான்ட்டு தெரியாது சடனாக லெஃப்ட் ரைட் ஏறுவாங்க நம்மளுக்கு தான் ப்ராப்ளம் அதனால ஹார்ன் அடிக்கடி அடிக்கணும் நம்ம ஓவர்டேக் அடிக்கும்போது யூஸ் பண்ணணும் ஹார்ன் பட்டன் இதில் தான் இருக்கும் ஸ்டீரிங்கில் இருக்கும் சிலதுக்கு சைடில் இருக்கும் இதில் ஸ்டீரிங்கில் இருக்கும் நீங்கள் இப்படி அமுக்கினாலே ஹார்ன் ஒர்க் ஆகுதும் ஓகே இப்படி தான் ஹார்ன் பண்ணணும் ஹார்ன் டேனிங்கில் பண்ணணும் அதுக்கப்புறம் ஓவர்டேக் பண்ணும்போது பண்ணணும் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் எடுக்கும்போது அடிக்கணும் இந்த மாதிரி நிறைய ஏரியாஸில் நீங்கள் எவ்வளோக்குள்ள ஹார்ன் அடிக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு சேஃப்டி அதுக்குண்டு நைட்டு ரொம்பலாம் ஹார்ன் அடிக்காங்க இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்டில் போகிற வண்டிக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும் அதனால் ரொம்ப ஹார்ன் அடிக்கக்கூடாது ஓகேவா இவ்வளோ தான் அடுத்த டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வண்டி ஸ்டாப் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து வண்டி ஸ்டாப் பண்ணுறது. ஸோ ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் அப்பவும் சொல்லி கொடுத்தேன், சரியாக கவனிக்கல போல். நான் இருந்தாலும் என்ன இருக்கா சொல்கிறேன், லாஸ்ட்டில் சொல்கிறேன். வண்டியை ஸ்டாப் பண்ணுறது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சின்ன ஒரு ட்ரிக்கு சொல்லி தந்துடுறேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து கிளச்சை பிடிக்கணுன்ற அவசியமே இல்லை. வண்டி நம்ம வந்து ஒரு ஆடு தான் வருது. ஸோ இப்போ ஒரு 20-60 போயிட்டுருக்கோம். அப்போ ஏதாவது ஒரு குறுக்கால ஏதாவது வரணும்னா சடனாக நம்ம வந்து பிரேக் அப்ளை பண்ணணும். பதட்டம் இல்லாமல் பிரேக் வந்து பண்ணணும், பிரேக் அழுத்தணும். ஸோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் சடனாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஷ் ஆகிரும், வண்டி வந்து ஸ்கிட் ஆகி போயிடும். ஏன்னா வந்து இதில் வந்து ஏபிஎஸ் வந்து அவ்வளோ ஒர்க் ஆகாது, ஏபிஎஸும் ரொம்ப கிடையாது. ஸோ 4 வீலும் ஒரே ஜாயிண்டில் இருக்கும், ஒரே பிரேக்கில் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரே டைமில் அழுத்தி பிடிக்கும்போது 4 டயரும் வந்து லாக் ஆகும். ஃப்ரண்ட் பிரேக் தான் அதிகமாக வந்து அப்ளை ஆகும், பேக் பிரேக் வந்து அவ்வளோ அப்ளை ஆகாது. ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரேக் தான் அடிக்கணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு குறுக்கில் வந்துன்னா ஃபஸ்ட்டு வந்து பிரேக் வந்து லைட்டாக அப்படி பதட்டப்படாமல் அமுக்குனா தான் நமக்கு வந்து நிற்கும். இல்லாட்டி சடனாக அடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சிடென்ட் ஆகிக்க சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கியர் அடிச்சுன்னா கிளச் அமுக்கிட வேண்டியதான். ஓகே, இப்படி தான் வந்து ஸ்டாப் பண்ணணும், லாஸ்ட்டில் சொல்லித்தரேன். ஸோ அடுத்து என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹவு கேன் ரிவர்ஸ் டிரைவிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எப்படி வந்து ரிவர்ஸ் எடுக்கிறது, எப்படி வந்து ரிவர்ஸ் சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு தனி வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இருந்தாலும் இந்த வீடியோவிலே என்னால் போட முடியாது. ஏன்னா வந்து ரிவர்ஸுக்கு வந்து கொஞ்சம் வந்து சின்ன சின்ன ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து பார்ட் 3ல் வந்து போடுறேன். இது வந்து பார்ட் 2. பார்ட் 3ல் வந்து ரிவர்சிங் வீடியோ போடுறேன், ஓகேவா? அடுத்து என்ன ஒருத்தர் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீல்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. எப்படின்னா எனக்கு தான் தெரியல. ஸோ அவர் ரொம்ப ஷார்ட்டாக இருக்காராம். நம்ம சீட்டில் உட்காரும்போது வீல் வந்து எந்த சைடில் இருக்குது, ஸோ அது வந்து அவங்களுக்கு தெரியலையா. ஸோ இது ஒரு ரீசனே கிடையாது, ஒரு ஈஸியான ஸ்டெப் தான். நம்ம வந்து ஸ்டீரிங் வச்சு தான் எல்லாமே கண்டுபிடிக்கணும் ப்ரோ. எப்படின்னா நம்ம வந்து மூவிங்கில் இருக்கும்போது நம்ம வந்து இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கார் வந்து எந்த சைடில் போகுது அப்படின்னு நீங்கள் வந்து ஜஸ்ட் மூவ் பண்ண தெரிஞ்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். டயர்ஸ் எங்கே இருக்குது, எங்கே மாக்க போகுது, எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாகவே தெரிஞ்சிடும். ஸோ வந்து உங்களுக்கு ஈஸி தான். ஃபஸ்ட் வந்து மூவ் பண்ணுங்கள், காரை வந்து ஃபஸ்ட் வந்து மூவ் பண்ணி பழகுங்க. மூவ் பண்ணோன்னே ஸ்டேரிங்கை வந்து அங்கேயும் அசைச்சு பாருங்கள். அசைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயர்ஸ் எங்கே இருக்குது, நீங்கள் வந்து எந்த வேலை போயிட்டு இருக்கீங்க எல்லாமே தெரியும், ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ரொம்ப நீங்கள் வந்து ஷார்ட்டாக இருக்கீங்கன்னா புஷ்ஷன் ஏதாவது வச்சுடுங்க, இல்லாட்டி சீட்டோட ஹைட்டை கொஞ்சம் வந்து ஏற்றிக்கோங்க. மேலே தட்டாத அளவுக்கு நீங்கள் வந்து சீட்டோட ஹைட்டை வந்து கொஞ்சம் ஏற்றிக்கோங்க, ஓகேவா? அடுத்து இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஓவர்டேக் வந்து எப்படி பண்ணுறது ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓவர்டேக் பண்ணுறதுலாம் ஒரு மேட்டரே இல்லை. ஸோ ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து பதட்டமே படக்கூடாது. ஃபஸ்ட்டு ஓவர்டேக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர்டேக் பண்ணுறீங்களா, நீங்கள் வந்து கியரை பார்த்துக்கணும். ஒரு 40, 50, 60க்குள்ளே நீங்கள் வந்து 60 அந்த ரேஞ்சில் ஓவர்டேக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கியர் வந்து தேர்ட் கியரில் போட்டுக்கணும். தேர்ட் கியர் இல்லாட்டி வந்து 4th கியரில் இருக்கணும். நீங்கள் 5th கியர் அந்த ரேஞ்சிலலாம் போய் ஓவர்டேக் பண்ணிங்கன்னா ஓவர்டேக் பண்ண முடியாது, கார் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். தேர்ட் கியரில் போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு 60 அந்த ரேஞ்சில் போனீங்கன்னா தேர்ட் கியரில் போட்டுட்டு நீங்கள் வந்து ஆக்சிலேஷன் கொடுத்தா தான் ஓவர்டேக் பண்ண முடியும். எப்போவுமே ஓவர்டேக் பண்ணும்போது ரைட் சைடு ஏறி தான் ஓவர்டேக் பண்ணணும், லெஃப்ட் சைடு என்றைக்குமே ஏறாதுங்க. ஸோ ஒரு பைக்கர் அங்கே மாதிரி போயிட்டு இருக்கான், அதனால் நான் வந்து லெஃப்ட் சைடு ஏறிக்கேன் அப்படின்னு ஏறக்கூடாது. நம்ம வந்து ஹார்ன் அடிக்கணும். பைக்கர் அந்த சைடு போகிறானா, ரைட் சைடு போகிறானா, ஸோ நம்ம வந்து ஹார்ன் அடித்து அவனை வந்து இந்த சைடு கொண்டு வர வைக்கணும். இல்லாட்டி அங்கே இண்டிகேட்டர் அங்கே மாதிரி போயிட்டான்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஓவர்டேக் அடிக்கலாம், ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹார்ன் அடித்து எப்போவுமே ஹார்ன் அடித்து தான் ஓவர்டேக் பண்ணணும். ஒரு வண்டி ஏதோ வந்து லெஃப்ட் சைடு போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ன் அடிக்கணும். ஹார்ன் அடித்தா தான் அவனுக்கு வந்து தெரியும் நம்ம வந்து கார் வந்துட்டு இருக்கு, நம்மளை வந்து ஓவர்டேக் பண்ண போகுது அப்படின்ட்டு. ஹார்ன் அடித்தா கேட்கலனா நீங்கள் வந்து ஒதுங்கி போக வேண்டியதான், வேறு வழி இல்லை. இல்லாட்டி வந்து ஸ்லோவாக போக வேண்டியதான். ஸோ அப்படி தான் பண்ண முடியும். பெரிய லாரிக்கெலாம் வந்து சவுண்டு ஹார்ன்ட்டு எழுதியிருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுண்டை அந்த காருக்கு வந்து நம்ம வந்து சின்ன பைக் ஹார்ன்லாம் கேட்காது, இந்த மாதிரி லவுடியான ஹார்ன் தான். இந்த காரில் இருக்கக்கூடிய சவுண்டு ஹார்ன் தான் கேட்கும். ஸோ ஹார்னை வந்து கூட கொஞ்சம் அடித்தா தான் அவங்களுக்கு கேட்கும், ஓகேவா? ஹார்ன் அடித்து அதுக்கப்புறம் தான் ஓவர்டேக் பண்ணோம். கியர் எப்படி ப்ரோ குறைக்கிறது? ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், கியர் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. ஸோ கியர் ஈஸி தான். நீங்கள் வந்து இப்போ வந்து கியர் பேட்டர்ன் சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கியரில் போட்டுட்டு எவ்வளோ தூரம் மூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25, ஸோ அந்த ரேஞ்சு தான். அதுக்கு மேலே மூவே பண்ணக்கூடாது. அப்படி மூவ் பண்ணால் இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அதுக்கப்புறம் செகண்ட் கியர் சடனாக மாற்றி ஒரு 40, அதுக்கப்புறம் தேர்ட் கியர் போட்டு அதுக்கு ஒரு 60, அதுக்கப்புறம் 60க்கு மேலே போயிட்டுனா 4th கியர் போட்டு நீங்கள் வந்து அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு 80-85க்கு மேலே போயிட்டுனா 5th கியரை போட்டு ஹைவேல அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். அவ்வளோதான். கியர் குறைக்கிறதும் அதே மாதிரி தான், ஈஸி ஸ்டெப் தான். ஸோ நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணி ஃபஸ்ட் வந்து பிரேக் அடித்து ஏதாவது ஒரு வேகத்தட்ட வருதா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து பிரேக் பண்ணுங்கள். பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ ஆன பிறகு கிளச் அமுக்குங்க. கிளச் அமுக்கிட்டு இப்போ வேகத்தடையில் செகண்ட் கியர் போட்டால் தான் நம்ம வந்து மூவ் பண்ண முடியும், ஓகேவா? செகண்ட் கியர் போட்டு மூவ் பண்ணி போயிட்டே இருங்க, அவ்வளோதான். இவ்வளோ தான் கியர் குறைக்கிறது. ஒரு மேட்டரியெல்லாம் உங்களுக்காட்டே புரியும், நீங்கள் வந்து பழகும் போதே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நிறைய வருது, நீங்கள் வந்து வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? நான் வந்து அப்படியே பேசி பழகிட்டேன், ஓகே. நான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறேன்.
ஸோ ஓகே, அடுத்து இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து ஆக்சுவலாக அதை வந்து மறந்துட்டேன். நான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்லித்தர மறந்துட்டேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அருமையான பதிவு தோழ வாழ்த்துக்கள், இருந்தாலும் 20 வினாடிக்கு ஒருக்கா இடதுபுறமும் வலதுபுறமும் மிரரை வந்து பார்க்க சொல்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு 20 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து மிரர் பார்க்கணும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் அதை அப்படியே மறந்துட்டேன். ஸோ வெரி சாரி. ஸோ ரொம்ப மறந்துட்டேன். அதை வந்து அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப டிரைவிங்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஒரு மிரர், செகண்ட் ரைட் மிரர், லெஃப்ட் மிரர், அப்புறம் வந்து இந்த சென்டரில் ஒரு மிரர் இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் இருக்கலாம். ஸோ இதில் ஒரு மிரர் இருக்கும். ஸோ இந்த 3 மிரரையும் நீங்கள் வந்து ஒழுங்காக பார்க்கணும். 3 மிரரையும் வந்து இம்பார்ட்டன்ட் பண்ணணும். ஒரு 20 செகண்ட்ஸுக்கு ஒருக்கா நீங்கள் வந்து பார்த்து, ஒரு மெயின் ரோட்டில் ஓட்டுறீங்க, ஒரு காட்டுக்குள்ளே தான் எங்கேயோ ஓட்டுறீங்க, நீங்கள் ஓட்டும் போது இந்த 3 மிரரையும் பார்த்து ஓடணும். எதாவது வராங்களா, யாராவது சைட்லேருந்து வராங்களா, நம்ம ஓவர்டேக் பண்ணலாமா, இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து டேர்ன் பண்ணும்போது பார்க்கணும். ஸோ அடிக்கடி நீங்கள் வந்து 20 செகண்ட்ஸுக்கு ஒருக்கா நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்லது, உங்களுக்கு ஆக்சிடென்ட் வந்து தடுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ அப்படி நிறைய போட்டிருக்காங்க. வண்டர்ஃபுல் வீடியோ அண்ட் ஸ்டீரிங் கண்ட்ரோல் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஸ்டீரிங் கண்ட்ரோல் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சப்ஸ்கிரைபர். ஸ்டீரிங் கண்ட்ரோல் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு விஷயமே கிடையாது. ஸ்டீரிங் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணி பழகிறீங்க பாருங்களா. ஸோ இப்போ ஆன் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பவர் ஸ்டீரிங். மேக்ஸிமம் வந்து எல்லா காருக்கும் வந்து பவர் ஸ்டீரிங் தான் கொடுப்பாங்க. ஸோ பவர் ஸ்டீரிங் பார்த்தீங்களா, ஒத்த கையால் சுற்றிட்டேன். ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஓகே, ஸ்டீரிங் கண்ட்ரோல் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஒரு ஹேண்ட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பழகுறீங்க அப்படின்னா, ஹேண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும், நீங்கள் வந்து இப்படி பிடிச்சிக்கணும். ஸோ அப்படியே வந்து ஹேண்ட் வந்து ஷார்ட்டாக இருக்கலாம், இப்படி பிடிக்கலாம். ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்னா இங்கே பிடிப்பாங்க சிலவங்க. ஸோ இப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்னா இதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா ஓட்டி பழகிட்டாங்கன்னா இங்கே தான் மேக்ஸிமம் நிறைய பேர் பிடிச்சிருப்பாங்க. நிறைய கார்ஸில் பார்த்துருப்பீங்க, கார் டிரைவரை பார்த்தீங்கன்னா இங்கே தான் பிடிச்சிருப்பாங்க. இதுதான் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எங்கே லேக் ஆகாது, நேராக போயிட்டே இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பாரை விட்டால் உங்களுக்கு வந்து ஹேண்டில் அங்கே நம்ம ஒரு 60 ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். சடனாக வந்து ஹேண்டில் பாரை விட்டுட்டோம்னு வைக்கலாம், வண்டி வந்து அங்கேயும் அலசுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அலசாது. உங்களுக்கு வந்து டயர்ஸ் வந்து ஏர் வந்து கரெக்டாக இருந்தால், பியரிங்லாம் எல்லாமே கரெக்டாக இருந்தால், உங்களுக்கு வந்து டயர் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா வண்டி எங்கேயுமே அலசாது, நேராக போயிட்டே தான் இருக்கும். ஸ்டீரிங்கில் எந்த ஃபால்ட்டுமே இருக்காது, மேக்ஸிமம் வந்து வராது. ஸோ அதனால் நேராக போயிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து டயரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா தான் வண்டி வந்து அலசும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து நம்ம ஹேண்ட்லிங் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் நம்ம போயிட்டே இருக்கும்போது கையை விட்டாலும் எதுவுமே ஆகாது. ஓகேவா? ஸோ அதுக்கு கையை விடாதுங்க. நீங்கள் வந்து கையை எப்படியும் ஒத்த கையில் வச்சுக்கோங்க. பவர் ஸ்டீரிங் தான். ஸோ அதனால் ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அங்கே இங்கே போயினாலும். ஸோ அதனால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். கியர் போட்டு ஹேண்ட்லிங் பண்ணும்போது, ஸோ ஃபஸ்ட்டு கியரை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணால், நீங்கள் வந்து இப்படி ஓட்டிகிட்டே இருக்கும்போது ரைட் சைடு கையை வந்து எடுக்கக்கூடாது. ரைட் சைடு கையை வந்து ஹேண்டில் பாரில் வச்சுட்டு லெஃப்ட் சைடில் வச்சு கியரை மாற்றி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, இவ்வளோ தான் ஹேண்ட்லிங் பற்றி. அவ்வளோதான். ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ப்ரோ ஹேண்ட் பிரேக் போடும்போது கியர் சேஞ்ச் பண்ண முடியுமா, ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கும் போது கியர் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரோ இப்போ வந்து வண்டி ஆஃபில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபில் இருந்துச்சுன்னா ஹேண்ட் பிரேக் போடும்போது கியர் போட்டால் கியர் விழ தான் செய்யும். பட் வந்து வண்டி ஆனில் இருக்கும்போது, நம்மளோட கார் வந்து ஆனில் இருக்கும்போது நம்ம வந்து கியர் போட்டால் கியர் விழாது. ஒரு மாதிரி கியர் அடி வாங்குற மாதிரி சவுண்டு கேட்கும். அப்படி போடவும் கூடாது. கிளச்சை பிடிச்சிட்டு தான் போடணும். கிளச்சை பிடிச்சிட்டு போட்டால் கண்டிப்பாக வந்து கியர் விழும். ஓகே, இவ்வளோதான். ஓகே, இவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக வந்து எல்லா டவுட்டையும் வந்து கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் நேமும் வாசிட்டு இருக்கலாம், டைம் இல்லை. எல்லா டவுட்டையும் வந்து ஓரளவு கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தா ரிவல்ஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது, ஸோ அதை வந்து Part 3 போடுறேன். ஓகே, லெட்ஸ் சி, பாய்.